ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவா, உம்மக்கள் தங்கள் பாதுகாவலர் சந்தியாகப்பவருடைய திருக்கொடியை இந்த நேரத்திலே ஏற்ற இருக்கிற தருணத்தில் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியறலும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணக நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் அருளையும் நலன்களையும் பெற்று மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரே, அனைத்து காவல் தூதர்களே, மறைமாவட்டத்தின் பாதுகாவலர் புனித அருளானந்தரே, பாதுகாவலரான புனித சவேரியாரே, அனைத்து புனிதர்களே புனிதர்களே, இந்த சமூகம் ஒவ்வொருடைய நம்பிக்கையை சீர்குலைக்க பார்க்கிறது. யாக்கோபுக்கு நம்பிக்கை சீர்குலைந்திருந்தது. அன்னைமரியாள் காட்சி கொடுக்கிறார் தோழிலே. முதலாக அவருக்கு ஆலயம் கட்டப்படுகிறது யாக்கோபுடைய திருக்கரத்தினாலே. யாக்கோபு அவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவோடு இணைந்திருந்தார்கள், இயேசுவோடு அமர்ந்திருந்தார்கள், இயேசுவோடு அவர் செய்யக்கூடிய வல்லமையில் உடன் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான புனிதராகப்படுகிறது. யாக்கோபு நீங்கள் நினைப்பது போல அவர் தலை மட்டும் வெட்டப்பட்டுக் கொள்ளவில்லை. ஒவ்வொரு புனிதர்களும் தலை மட்டும் வெட்டப்பட்டுக் கொள்ளப்படுவது இல்லை. யாக்கோபு என்ன செய்தார்கள் என்றால் அவரை சிறையிட்டார்கள். சிறையிட்ட பிறகு முதலில் பட்டினி போடுவார்கள். பட்டினி போட்ட பிறகு இயேசுவை மறுதலிக்க சொல்வார்கள். பிறகு அவர்கள் சாட்டையால் அடிப்பார்கள். இயேசுவை மறுதலிக்க சொல்வார்கள். மறுதலிக்கவில்லை என்றால் சுத்தியை எடுத்து கட்டில்களில் முதலாக அடிப்பார்கள். ஏனென்றால் அடுத்த இடத்திற்கு இயேசுவை இவன் கடத்தக்கூடாது என்பதற்காக. இறுதியாக யாக்கோபுவை தன்னுடைய ஆடைகளை உரித்து எடுப்பார்கள். அவர் அணிந்திருந்த அந்த ஆடையை களைகிறார்கள். அது மானத்தினுடைய உச்சம் ஆடையாக நாம் பார்க்கிறோம். புனிதர்களை பொறுத்தவரையிலும் ஆண்டவரோடு அது இணைவதற்கான தொடக்கம் என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் போது ஒவ்வொரு மனிதனும் ஆதாமும் ஏவாளும் ஆடையின்றி இருந்தார்கள். அப்படி என்றால் ஆண்டவரோடு இணைந்திருந்தார்கள் என்பது பொருள். அதே போலத்தான் ஒவ்வொரு புனிதர்களையும் அவர்களுடைய ஆடைகளை அவிழ்க்கும் போதெல்லாம் அவர்கள் ஆதாம் ஏவாளாக, அதாவது ஆண்டவர் தொடக்கத்தில் படைத்தவர்களாக ஆண்டவரோடு இணைவதுதான் அவர்களுடைய முதல் சங்கமமாக மாற்றப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சாவில் அவர்களை இருக்கிறார்கள். பிறகு கரங்களை கட்டி, கால்களை கட்டி, கழுத்தை மடக்கி ஒரே வெட்டாக வெட்டுகிறார்கள். தலை துண்டாக போகிறது நம்முடைய பெரும்புனித சந்தியாகப்புடைய தலை. எனவே அதோடு அவருடைய நம்பிக்கை இறந்து போய்விட்டது. யூதர்கள் அனைவரும் நினைக்கிறார்கள் இதோடு கிறிஸ்துவனுடைய நம்பிக்கையும் செத்துவிட்டது. எனவே இயேசு செத்துவிட்டான், யாக்கோபு செத்துவிட்டான் என நினைத்துக் கொண்டிருந்த தருணத்தில் தான் அந்த மூர் இனத்தினுடைய போர் எடுக்கப்படுகிறது. மூர் இனத்து மக்கள் கொடூரமான மக்கள். இவர்கள் ஸ்பானிய மக்களை கொள்ளையடித்தும் வேட்டையடித்தும் வெட்டி குத்தி கொலை செய்யவும் துன்பப்பட்டார்கள். எனவே மூர் இன மக்களை அவர்கள் ஸ்பானிய படைகள், அதாவது கிறிஸ்தவ படைகள், சந்தியாகப்புடைய மக்கள் போருக்கு செல்லும் போது அவர்களை வெட்டி கொள்ள பார்த்தார்கள்.
உடனடியாக அவர்கள் போருக்கு நிற்கிறார்கள். மூர்கின, அதாவது அந்த கொடூர மக்கள் இந்த சந்தியாபுருடைய படையை அழித்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள். சந்தியாபுர் வரமாட்டாரா? நம்ம சந்தியாபுரம் கும்பிடலையா? சந்தியாபுரம் உண்மையிலே இல்லையோ அப்படின்னு அந்த அரசன் முழங்கால் படிக்கிட்டு சந்தியாபுரை வாங்க, எங்களை பாருங்க, கண்ணீரோடு இருக்கிறோம், அம்புட்டும் விதவைகள் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் படம் தான் இருக்கு, ஏதாவது செய்ய வாங்க என்று சொல்லி படை பின்வாங்குகிறது. இதோடு முடிந்து விட்டது நம்முடைய சகாப்தம். நாம் சரணடைந்து விடுவோம் என கரங்களை நீட்டும் போதுதான் ஒரு எல்லை குதிரை முன்னால் செல்கிறது. அவர்தான் நம்முடைய பெரும் மனிதர் சந்தி அகப்பர். வாளை எடுக்கிறார். முதலில் சிறுவை வெள்ளைக்குடியை தூக்குகிறார். வெள்ளைக்குடியை தூக்கியதற்கு காரணம் சமாதானமாக போய்விடுங்கள், என் மக்களை தொடாதீர்கள் என்பதற்கு அர்த்தம். இருப்பினும் இந்த மூர்கின மக்கள் விடவில்லை. அவர்கள் வெகுண்டு எழுந்தபோது சந்தியாகப்பர் தன்னுடைய வாளை எடுத்து சூறையாடத் தொடங்குகிறார். ஸ்பானிய மக்கள், அதாவது கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களை வெற்றி பெறச் செய்யக்கூடிய அந்த தொடக்கத்தை தான் நாம் இன்று சந்தியாகப்பரை வெள்ளை குதிரையில் காட்சி கொடுப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மூக்கையில் ஒரு வரலாறு ஒன்று உண்டு. அங்கு திருப்பதிக்கு சென்றிருந்த போது அங்கு அந்த சந்தியாபுரை கோயில் வச்சிருப்பார்கள். அதில் ஒரு ஐயா இருந்தார், கடந்த ஆண்டு இறந்து விட்டார். ஒரு சொலகு எடுத்து ஒவ்வொரு இடமாக எங்களுடைய மூதாதைகள் மறைத்து வைப்பார்கள். ஃபாதர் என்ன ஏயா மறைச்சு வைக்கிறாங்க? ஏனென்றால் முன்னாடியே அந்த இரவில் குதிரை ஒளி அந்த கால் தடம் அப்படியே இருக்கும். சந்தியாபுர் செல்லுவார், எனவே சொலகு வச்சு மூடி வைங்க அப்படின்னு சொல்லி மூடி வைக்க கூடியிருக்கும். நம்முடைய தளத்தில் என்ன நடக்கிறது? அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கிறது. குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை வரம் கிடைக்கிறது. குடிமரத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு சீட்டு குளிக்க போடுறோம். எதுக்கு போடுறோம்? நம்பிக்கையை வேறாக்கப்படுவதற்கு போடுகிறோம். அதில் ஒரு சிலருக்கு என்ன வேண்டாம், நான் உண்மையை சொல்லி விடுகிறேன். சீட்டு குளிக்க போடும்போது சில நேரங்கள்ல எதிர்மறையாக சீட்டு விழுகும். கவலைப்படாதீங்க. ஏனென்றால் தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சிகள் மெய்வருத்த கூலி தரும் என்று 619வது குறளிலே திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார். எனவே முயற்சி கூலி தரும் என்றால் நம்முடைய நம்பிக்கை அச்சாணியாக இருக்கும்போது நமக்கும் அது கூலி தரும் என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதுதான் நம் சந்தியாகப்பர் நமக்கு விட்டு சென்ற ஒரு உரிமையாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு நாமும் இணைய இந்த பணியிலே நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். ஒரு பறவைகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கண்டமிட்டு கண்டம் தாண்டும் பறவைகளுக்கு இடையில மலையும் கிடையாது, மரமும் கிடையாது. மலையில ஏறுற எறும்புக்கு எப்படி இந்த சின்ன கால்களில் இட்டு தட்டி மலையை ஏறுது என நாம் வியப்பில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பறவைகள் என்ன செய்யுமா? கண்டமிட்டு கண்டம் பாய்வதற்கு முன்பாக தன்னுடைய இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய காடுகளுக்கு சென்று ஒவ்வொரு குச்சியையும் எடுத்துக் கொள்ளுமா. அதை கடலில் போட்டுக்கொண்டு அந்த குச்சியின் மீது ஏறி நிற்குமா. அந்த குச்சி கடலில் அமைந்து விட்டால் அது வேறு ஒரு குச்சியை எடுத்து விட்டு வருமா. அப்படி வேறு ஒரு குச்சியை எடுத்து வந்து போட்ட பிறகு அது ஏறி நிற்கும் போது தன்னுடைய எடையை தாங்குகிறதா என்று பார்க்குமா. தாங்கியது என்றால் அந்த குச்சியை தன்னுடைய வாயில் கவ்விக்கொண்டு அனைத்து பறவைகளும் கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்றன. இவைகள் ஏதோ ஒரு ஓய்வு எடுக்க வேண்டும் என்றால் தலைமை பறவை ஓசை எழுப்பும். உடனடியாக வாயில் இருக்கக்கூடிய அனைத்து குச்சிகளும் கடலில் விழுகும். கடலில் விழுந்த பிறகு அந்த அனைத்து பறவைகளும் அந்த குச்சிகள் மீது அமர்ந்து சிறிது நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு மீண்டும் சரியான பிறகு வாயில் குச்சியை கவிக்கொண்டு பயணத்தை எடுக்கும். பிறகு தன்னுடைய இலக்கை அடைந்த பிறகு அது கொண்டு வந்த அந்த குச்சியினுடைய முதல் அச்சாக வைத்து தன்னுடைய இல்லத்தை கட்டுமாம். அந்த பறவை ஒரு பறவைக்கு தெரிகிறது தன்னுடைய குச்சியில் நம்பிக்கை வைக்கிறது. ஆனால் மனிதர்களாகிய நாம் கடவுள் மீது ஏன் இன்னும் நம்பிக்கை அசைவாடி கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை என்னிடம் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு கிடைக்கும், இன்று எனக்கு வரம் கிடைக்கும் என்ற முழு நம்பிக்கை தான் நம்மை சுகமாக்கும், பலமாக்கும் என்று நாம் சொத்துக் கொடுத்து ஜெபிக்க வேண்டும். எனவே சந்தியாகப்பரே, நீங்களும் எங்களோடு யாரும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பாரும், என் கணவரை பாரும். கொடி ஏற்றியாச்சுன்னா பாதி குரூப்பு குடிக்க கிளம்பிடுச்சு. சந்தியாபுரம் எப்ப வருவாரு, எப்படி வருவாரு? அப்புறம் குதிரையில அவங்க வீட்டுக்கு வருவாங்க. எதுக்கு? மனைவியை போட்டு துவைக்கிறதுக்கு. அப்புறம் எப்படி வருவாரு, எப்படி வேலை செய்வாரு? நம்பிக்கை எங்கே இருக்கிறது? தம்மாட்டுடைய பாட்டுல தான் இருக்குது நம்பிக்கை. ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை அப்படி அசைவாடி கொண்டிருப்பதைத்தான் விரும்புகிறவர்களுடைய அச்சாணியாக இருப்பதை விரும்புவது.
எனவே அதைத்தான் சந்தியாப்பர் எடுக்கிறார். எனவே என் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறாயா, என்னுடைய இயேசுனுடைய விழுமியங்களை நீ பின்பற்று, அதுதான் உன்னுடைய நம்பிக்கை என சொல்லப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் செயல்பட வேண்டும். குழந்தை இல்லையா, கவலைப்படாதீர்கள், சந்தியாபுரம் மன்றாடுங்கள், உங்கள் உடலை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். இயேசு உங்களுடைய உடலை தொடுவார், அது அப்படியே ஆசீர்வாதமாக்கப்படும். அடுத்த ஆண்டு குழந்தைகளோடு வருவீர்கள். பிறர் உங்களை ஏழப்படுத்துகிறார்களா, கவலைப்படாதீர்கள். முதுகுக்கு பின்னாடி 1000 பேர் பேசுவாங்க, மூஞ்சிக்கு முன்னாடி 2 பேர் தான் பேசுவாங்க. முகத்திற்கு முன் யார் பேசுகிறார்களோ அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் தவறு இருக்கிறதா சரி இருக்கிறதா என்று பாருங்கள். இல்லை, உங்களை வாழ வைக்க வேண்டும் என்ற வார்த்தைகள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை சாகரிக்க வேண்டும், உங்கள் முயற்சியை தடை செய்ய வேண்டும் என்ற வார்த்தைகள் வந்தால் தூக்கி குப்பத்தொட்டில் போட்டு போயிட்டே இருக்கணும். அப்புறம் அங்கே உட்கார்ந்துகிட்டு அன்னை மரியாள் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்தித்தது போல நாம் இந்த தீய வார்த்தைகளை உள்ளத்தில் போட்டு சிந்தித்துக் கொண்டு என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க கூடாது. பிறர் நம்மை வாழ வைப்பதற்காக இங்கு இல்லை, நாம் பிறரை வாழ வைப்பதற்காக இருக்கிறோம் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். என்னுடைய நம்பிக்கை ஒரு நாளும் அழியாது, என் நம்பிக்கை அச்சாணி போன்று இருக்கிறது. இந்த நம்பிக்கையை நான் எப்படி அடுத்ததற்கு கொடுத்து கொண்டு செல்வேன் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சந்தியாகப்பர் எப்படிப்பட்டவர் என்றால், இருளில் இருந்த மக்களுக்கு சுடர்மொழி விட்டுக் கொடுத்த அந்த பெரும் புனிதரைத்தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என்று நம்முடைய குடும்பமும் நம்முடைய மனமும் இருளில் இருக்கிறதா, சந்தியாகப்பருடைய அந்த ஒளி நம்முடைய மனதிலும் நம்முடைய குடும்பத்திலும் கொடுக்கும், வெளிச்சம் கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் இங்கு வந்திருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் நம்மையை ஒப்புக் கொடுத்து இந்த வழியிலே, இறைவா உன்னுடைய பாதத்தை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம், உன் மீது மட்டும்தான் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எங்களுக்கு சுகம் கொடும், பலன் கொடும், திறன் கொடும், நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்ற ஒரு வல்லமையை நாம் கேட்கும் போதுதான் நம்முடைய நம்பிக்கை மிகுதியாக போய்கொண்டே இருக்கும். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரே ஒன்றுதான், பேதுருவை பார்த்து நம்பிக்கை குன்றியவனே என்று பார்த்து கேட்டார். கையை கொடு என்று கேட்கிறார், வா என்கிறார். ஆனால் நம்பிக்கை நம்மிடம் இல்லையே. 12 கூடைகளில் உங்களுக்கு அப்பம் மீதி கொடுத்தேன், இங்கு பசியாக இருக்கிறேன் என்று நீங்கள் இருக்கிறீர்களே, நம்பிக்கை இல்லையா? கப்பல் ஆடிக்கொண்டிருக்கிறது, அலை மோதி கொண்டிருக்கிறது, ஏன் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். மத்தேயு செய்தி 21வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் சொல்லுவார், கடுகளவு நம்பிக்கை வைத்து இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்றாவது அப்படியே பெயர்ந்து போய் கடலில் விழும். உடனே எந்திரிச்சு எல்லாரும் மதுரைக்கு போய் எங்க இருக்கிற மலையை பார்த்து பெயர்ந்து போப்பா அப்படின்னா போகுமா? ஏன் இந்த பக்கத்துல இருக்கிற இந்த வாட்சை பார்த்து பெயர்ந்து போப்பா போகுமா? போக அதை நான் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறேன்? என் கடுகளவு நம்பிக்கை வைத்து மலை போன்ற போட்டி, பொறாமைகள், கெட்ட எண்ணங்கள், தீய குணங்கள் போன்ற அந்த மலைகளை நம்பிக்கையோடு நான் அகன்று போய் என்றால் அது அகன்று போக வேண்டும். அதை விட்டுட்டு நம்ம வெளியில இருக்கிற மலையவே பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தோம்னா உள்ளுக்குள்ள மிகப்பெரிய கிரானைட் மலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இது மோசமான துர்நாற்றம் வரக்கூடிய அந்த மலையை வைத்துக் கொண்டு நாம் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே நம்பிக்கை வைத்த பிறகு வெளியில் செயல்படுவதல்ல, நமக்குள் செயல்படுவதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என்ன செய்யும் என்றால் 1 தெசலோனிக்கர் 5:16, 17, 18 3 வேலைகளில் செய்ய நமக்கு உதவும். எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இடைவிட வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் இவற்றிற்கு கடத்தி சென்றால்தான் நாம் நம்பிக்கை, முழுமையான நம்பிக்கை, இல்லை என்றால் அரைகுறையான நம்பிக்கை. நான் எப்பொழுதும் அழுது கொண்டேதான் இருப்பேன், நான் எப்பொழுதும் திட்டிக் கொண்டேதான் இருப்பேன், நான் எப்பொழுதும் நன்றியே சொல்ல மாட்டேன் என்றால் நம்முடைய நம்பிக்கை அடுத்த கட்டத்திற்கு கடந்து செல்லவில்லை என்பதுதான் பொருளாக இருக்கிறது. எனவே நம்பிக்கையை ஆழப்படுத்த நம்முடைய செயல்களை அஸ்திவாரமாக்க வேண்டும். அதனால் தான் யாக்கோபு சொல்லுகிறார், செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்லுகிறார். ஒரு பறவையினுடைய நிம்மதியை கெடுக்க ஒரு கண் போதும், மனிதனுடைய நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் போதும். பறவையினுடைய நிம்மதியை கெடுக்க ஒரு கல்வெட்டு என்று சொன்னால் நிம்மதியை அஞ்சுவேன். மனிதனுடைய நிம்மதியை கெடுக்க ஒரு சொல் பேசினாலே போதும். நீங்கள் பிறர் வாழ வைப்பதற்காக பேசுங்கள்,
உங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்குவதற்காக பேசுங்கள். மாறாக உங்களுடைய நம்பிக்கையை சாகடிப்பதற்காக பேசாதீர்கள். உங்களால் 10 பேர் வாழ்ந்ததாக வரலாறு இருக்கட்டும், உங்களால் 10 பேர் விழுந்ததாக வரலாறு இருக்கக்கூடாது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. நிலையற்றவை மீது நம்பிக்கை வைப்பதை விட நிலையானவர் மீது யாக்கோபை போல நம்பிக்கை வைப்போம், துணிந்து செல்வோம். எவ்வளவு அலைகள் மலைகளோடு இருந்தாலும் நம்மை சூழ்ந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருப்பதை மறந்துவிட வேண்டாம். அவை அனைத்தும் பணிபோல் கலந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பணியை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம்.